அம்மா ப்ளீஸ்மா அந்த மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. சும்மா இருப்பா, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காத. மரத்துல இருந்து இலை உதிர்ந்து குப்பையாயிடுது, அது போய் டிரைனேஜ்ல மாட்டிக்குது. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க திட்டுறாங்க. தினமும் அவங்க கூட சண்டை போடுறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு. தங்கச்சி சொல்லமா அப்பாட்ட அந்த மரத்தை விற்க வேண்டாம்னு சொல்லமா. நிறைய வாட்டி சொல்லிட்டேன்னு. அந்த மூணாவது வீட்டுல அந்த குந்தானி இல்ல, அந்த செவப்பி, அவ பேச்சு தாங்க முடியாம தான் அப்பா வித்துட்டாங்க. மாமரத்துல இருந்து மாங்காய் விழும்போது பொறுக்கி தின்னாங்களே, அப்ப நம்ம ஏதாவது சொன்னோமா? வந்துட்டாங்க. என்ன வேலு, என்ன பிரச்சனை? அது மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். மறந்தானே, விடு வேலு. வெறும் மரம் தானேன்னு என்னால நினைக்க முடியல. அந்த மாமரத்து நிழல்ல நானும் தங்கச்சியும் உட்காந்து படிச்சது, சின்ன வயசுல ஊஞ்சல் கட்டி ஆடினது, அணில் கடிச்சு போட்ட அந்த மாங்காய்க்காக நானும் தங்கச்சியும் சண்டை போட்டது, இந்த நினைவுகள் எல்லாம் அந்த ராத்திரி முழுக்க என்ன தூங்க விடல. கொஞ்சம் வலிக்க பொறுத்துக்க. மனுஷங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஊசி போடுவாங்கல்ல, அது மாதிரிதான். அவ்வளவுதான். அண்ணா அண்ணா, என்ன சீக்கிரம் வாங்க. என்னம்மா? வாங்களே. அங்க பாருங்க. மரத்தை நான் வைக்கிறதா இல்ல. என்னண்ணா ஆச்சு? மாதா, யாரையும் காப்பாத்துமா. சரி வா. இப்போ சந்தோஷம் தானே? அண்ணா உண்மையா சொல்லுங்க, இது உங்க வேலை தானே? தீமான் பெரியப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான், என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாருமே அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு மரக்கன்றை வந்து நட்டுட்டு வரோம்.